Hello friends, welcome to NEET Biology Tamil. நான் ஸ்வாதி. இன்னைக்கு என்ன முக்கியமான டாபிக் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டெங்கு அண்ட் சிக்கன்குனியா தாங்க பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டெங்குப்பா. டெங்குவோட காசேட்டிவ் ஏஜென்ட் எது வந்து இந்த டெங்கு டிசீஸை வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெங்கு வைரஸ் தான். இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்என்ஏ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃப்ளேவி வைரஸ் குரூப்பே சேர்ந்தது. ஸோ இது ஃப்ளேவி ரைபோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளேவினா குரூப், ரைபோ அப்படிங்கிறது ஆர்என்ஏ வைரஸ். ஓகே, இது அர்போ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. பிகாஸ் இது வந்து ஒரு அர்த்ரோபோட் போன் டிசீஸ். பிகாஸ் ஒரு மஸ்கிட்டோ மூலமா இந்த டிசீஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்றதுனால இதை அர்போ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெங்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 வெரைட்டி வந்து இருக்குப்பா. DenV1, DenV2, DenV3, DenV4 அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசீஸ் வந்து காஸ் பண்ணுதுப்பா. ஓகே, இந்த டெங்கு வைரஸ் எப்படி வந்து ஹியூமனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அதாவது நம்ம வீடை சுற்றி இருக்கக்கூடிய கிளீனாக ஸ்டாக்னண்டான வாட்டர் இருக்குல்ல, அதாவது ரப்பர் டயர்லையோ இல்லைன்னா ஓப்பனில் இருக்கக்கூடிய கிளீன் வாட்டர்லையோ ஏடிஸ் எஜிப்டி அப்படிங்கிற ஃபீமேல் மஸ்கிட்டோ வந்து இருக்கும்ப்பா. இந்த மஸ்கிட்டோ தான் டெங்கு வைரஸை வந்து ஒரு ஹெல்தியான ஹியூமனை பைட் பண்ணும்போது இந்த வைரஸை அந்த ஹியூமனுடைய பிளட்ல வந்து கலந்துருது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டிசீஸ் அடுத்தடுத்த ஹியூமனுக்கு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்டடான ஹியூமனை எகெயின் ஒரு மஸ்கிட்டோ வந்து பைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் அந்த மஸ்கிட்டோனுடைய பாடிக்குள்ள போயிட்டு எகெயின் ஒரு ஹியூமனை கடிக்கும் போது இந்த டிசீஸ் வந்து அடுத்தடுத்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. இந்த மஸ்கிட்டோவுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர் மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த டைகர் மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்றாங்கன்னா பிகாஸ் இதனுடைய பாடியில பார்த்தீங்க அப்படின்னா டைகருக்கு எப்படி வரி வரியா இருக்கா அந்த மாதிரி ஒயிட் கலர்ல வந்து இருக்கும்பா இந்த ஃபீமேல் ஏடிஸ் மஸ்கிட்டோ. இந்த வைரஸ் வந்து ஒரு ஹியூமனுடைய பாடியில என்ட்ரானதுக்கு அப்புறம் என்ன வேலையை பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடியே கேள்விப்பட்டிருப்பீங்கப்பா. டெங்கு காய்ச்சல் வந்தவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிளேட்லெட்னுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கும் அப்படின்ட்டு. எப்படி பிளேட்லெட்னுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் நம்ம போன் மேரோல பிளேட்லெட் வந்து உற்பத்தி ஆகுதுல அதை போய் அட்டாக் பண்ணி பிளேட்லெட்னுடைய எண்ணிக்கையை குறைக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய பிளேட்லெட்ல ஃபுல்லா இது என்சர்க்கிள் பண்ணிருக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்டிபாடி பாத்தீங்கன்னா அந்த ஆன்டிஜனுக்கு எகென்ஸ்டா செயல்படும் போது அந்த பிளேட்லெட் ரப்சர் ஆகுது. ஸோ பிளேட்லெட் கவுண்ட் வந்து மாசா டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் டெங்கு காய்ச்சல் வந்தவங்களுக்கு பிளேட்லெட் கவுண்ட் வந்து குறையறதுக்கு காரணம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேஷன் பீரியட். இன்குபேஷன் பீரியட்னா என்னமா, இப்போ ஒன்ஸ் இந்த வைரஸ் வந்து நம்ம பாடியில் என்ட்ரானதுக்கு அப்புறம் அதோட சிம்டம்ஸ் வந்து வெளியில தெரியும் இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்குபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 3 to 8 days வரைக்கும் இருக்கலாம். இந்த டெங்கு வைரஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோட சிம்டம்ஸ் அறிகுறிகள் வந்து 3 ஃபேஸஸ்ல வந்து தெரியும்ப்பா. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபெப்ரைல் ஃபேஸ், ரெண்டாவது கிரிட்டிக்கல் ஃபேஸ், மூணாவது வந்து ரெக்கவரி ஃபேஸ் அப்படின்ட்டு. இந்த ஃபெப்ரைல் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 2 to 7 days வந்து இருக்கும்ப்பா. இந்த ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹை ஃபீவர் இருக்கும். அதே மாதிரி ஐ மசில்ஸ், ஐ பால்ல சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ்ல பெயின் இருக்கும், ஹெட் ஏக் இருக்கும், மசில் பெயின் இருக்கும், ஜாயிண்ட் பெயின் இருக்கும், நாய்ஸியா இருக்கும், வாமிட்டிங் இருக்கும். நாய்ஸியானா உமட்டுறது, வாமிட்டிங் அப்படின்னா வாமிட் வர்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷஸ், உடம்பு ஃபுல்லா வந்து அங்கங்க தடிப்பா அந்த மாதிரி ரேஷஸ்லாம் வரும். இதெல்லாம் வந்து ஃபெப்ரைல் ஃபேஸ்ப்பா. இந்த ஃபெப்ரைல் ஃபேஸ் மட்டும் இருக்கிறவங்களுக்கு கிளாசிக்கல் டெங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலான ஒரு டெங்கு கையை சேர்ந்தது. இந்த டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா வேகமா ரெக்வயர் ஆயிருவாங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஃபேஸ் பா. இந்த கிரிட்டிக்கல் ஃபேஸ் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 3 to 7 days ஆஃப் ஃபெப்ரைல் ஃபேஸ். ஃபெப்ரைல் ஃபேஸ் ஆரம்பிச்சா 3ல இருந்து 7 நாளுக்கு அப்புறம் வரதான் இந்த கிரிட்டிக்கல் ஃபேஸ். இந்த கிரிட்டிக்கல் ஃபேஸ்ல என்ன ஆகும், இன்னுமே ஃபீவர் வந்து ரொம்ப ஹையா இருக்கும்பா. கேபிலரி ஃபுல்லாமே ரப்சர் ஆகி இன்டர்னல் ப்ளீடிங் வந்து ஆக ஆரம்பிக்கும். இன்டர்னல் ப்ளீடிங்னா என்ன மேம், அதாவது பிளட் வெசல்ல இருக்கக்கூடிய பிளட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ்ல வந்து டெபாசிட் ஆகும். அதனால ஸ்கின்ல அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா பெட்டிகிய அப்படின்னு சொல்லுவாங்க, பின் பாயிண்ட் ஹெமரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ், அந்த மாதிரி ஹெமரேஜ் வர ஆரம்பிக்கும். சிவியரான ஸ்டொமக் பெயின் இருக்கும்பா. மேலும் பாத்தீங்கன்னா வாமிட் பண்ணும்போது பிளட் வரும், டயரியா போகும்போது பிளட் போகும், அண்ட் ஆல்சோ யூரின்லையும் பிளட் வந்து எக்ஸ்கிரீட் ஆகும். அது மட்டும் இல்லாம ப்ளீடிங் ஃப்ரம் த கம்ஸ், ப்ளீடிங் ஃப்ரம் த நோஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும்பா. எக்ஸ்ட்ரீமான ஸ்டொமக் பெயின் வந்து இருக்கும். கோல்டு எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், அதாவது நம்மளுடைய பெரிஃபரி ஃபுல்லாமே ரொம்ப சில்லுன்னு ஆயிரும். ஸோ எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்ஸ்ல இவங்க இறந்தும் போயிடுவாங்க. ஓகே, நம்ம பார்க்கறது வந்து ரெக்கவரி ஃபேஸ். ரெக்கவரி ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஃபெப்ரைல் ஃபேஸ்ல இருந்தோ கிரிட்டிக்கல் ஃபேஸ்ல இருந்தோ ஒரு பேஷண்ட் வந்து சேஃப் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க ரெக்கவர் ஆகக்கூடிய ஃபேஸ் தான் அந்த ரெக்கவரி ஃபேஸ். இது 1 to 2 days ஆஃப்டர் ஃபெப்ரைல் அண்ட் கிரிட்டிக்கல் ஃபேஸ் வந்து இருக்கலாம். பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுடைய பிளேட்லெட் கவுண்ட் நார்மல் ஆகும், பிளட் ப்ரெஷர் நார்மல் ஆகும், ஃப்ளூயிட் கவுண்ட் வந்து நார்மல் ஆகும். இதை தான் வந்து ரெக்கவரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்
இப்போ இந்த டெங்கு ஃபீவர் வந்திருக்கா அப்படிங்கிறத எப்படி மேம் டயக்னோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் வந்து எடுத்து டயக்னோஸ் பண்ணுவாங்கப்பா. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிபிசிஆர் டெக்னிக். நம்ம ஆர்டிபிசிஆர்னா நமக்கு நல்லா தெரியும். கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா பிசிஆர் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்களா, ஆர்டிபிசிஆர் டெஸ்ட். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனோகுளோபுலின் ஐஜிஜி ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, அவ்வளோ தூரம் அவங்களுக்கு டிசீஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் ஃபைன் பண்ணுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா டானிகேட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டானிகேட் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம கையில் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து டைட்டா வந்து கட்டிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க பிளட் வந்து உறைஞ்சு இருக்கும். அது இதுக்கு ஏதாவது வேக்சின் இருக்கா மேம் அப்படின்னா there is no vaccine for dengue. அப்ப இதுக்கு என்ன மேம் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஒன்லி சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான்ப்பா. சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்னா என்ன, இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான எந்த விதமான டேப்லெட்டோ மெடிசன்ஸோ கிடையாது. இப்போ உங்களுக்கு ஃபீவர் இருக்கு அப்படின்னா ஃபீவருக்கான பேராசிட்டமால் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வாமிட்டிங் இருக்கு அப்படின்னா ஆன்டி எமிட்டிக் வந்து கொடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட் ஆஃப் டெங்குல பாத்தீங்க அப்படின்னாப்பா கண்டிப்பா நமக்கு பெயின் கில்லர் கொடுக்கும்போது ஆஸ்பிரின் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. பிகாஸ் ஆஸ்பிரின் அப்படிங்கிற ட்ரக் பார்த்தீங்கன்னா மேலும் நம்மளுக்கு பிளட்டை வந்து கிளாட் பண்ண விடாம கண்டினியூஸாக ப்ளீட் ஆகிட்டே இருக்கும்ப்பா. ஸோ ஆஸ்பிரின் வந்து அவாய்ட் பண்ணணும். டயரியா இருக்கு அப்படின்னா வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்கப்பா. இந்த மாதிரி சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான்ப்பா பண்ணுவாங்க டெங்கு ஃபீவர் வந்தவங்களுக்கு. ஓகே சரி, இதுல இருந்து வராம எப்படி மேம் நம்ம தடுக்கிறது அப்படின்னா ப்ரிவென்ஷன் தான்ப்பா இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். பிகாஸ் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான எந்த மெடிசன்ஸும் கிடையாது. நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மழை தண்ணியோ இல்லை வந்து நல்ல தண்ணி தேங்காம வந்து பார்த்துக்கணும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஓப்பனில் இல்லாமல் க்ளோஸில் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும்ப்பா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து விண்டோஸ் அண்ட் ஜன்னலில் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ மெஷ், அதாவது கொசுவலை வந்து அடிக்கிறது. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாங் ஸ்லீவ், அதாவது ஃபுல் ஸ்லீவோ ஃபுல் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருக்குது. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ ரெப்லனன்ட், அதாவது கொசு மருந்து அடிக்கிறது, இல்லை இந்த கொசு பேட்டை வச்சு மஸ்கிட்டோ வராமல் வந்து நம்ம தடுக்கிறது, ஓடோமாஸ் கிரீம் வந்து பயன்படுத்திக்கிறது. ஓகே, இது மட்டும் இல்லாமல் அப்படி ஓப்பனில் நம்மளுக்கு வாட்டர் தேங்குற மாதிரி குளமோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கம்பூசியா அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. கம்பூசியா அப்படிங்கிறது இந்த மஸ்கிட்டோனுடைய லார்வா எக்கு சாப்பிடக்கூடிய ஒரு ஃபிஷ். ஓகே, இதை நம்ம க்ரோ பண்ணோம் அப்படின்னா இந்த மஸ்கிட்டோனுடைய ப்ரீடிங்கை நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிசீஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன்குனியா. சிக்கன்குனியா பார்த்தீங்கன்னா சிவியர் ஜாயிண்ட் பெயின் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய மூட்டுக்கள் எல்லாமே பயங்கரமாக வலிக்கும். நீங்கள் சிக்கன்குனியா டிசீஸ் வந்தவங்ககிட்ட கேட்டால் தெரியும், பயங்கரமாக வந்து ஜாயிண்ட் பெயின், அதாவது நம்மளுடைய எலும்பவே வந்து உடைக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கும்பா. சரி, இந்த சிக்கன்குனியா டிசீஸை வந்து காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன்குனியா வைரஸ் தான். இதை ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல ஐசோலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான்சானியால. சரி, இந்த சிக்கன்குனியா வைரஸ் எப்படி ஹியூமனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா டெங்கு மாதிரியே தான்ப்பா ஃபீமேல் மஸ்கிட்டோ, அதாவது ஏடிஸ் எஜிப்டி அப்படிங்கிற மஸ்கிட்டோ தான் இந்த சிக்கன்குனியா வைரஸா ஒரு ஹெல்தி ஹியூமனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. அந்த ஹெல்தி ஹியூமனை பைட் பண்ணக்கூடிய இன்னொரு மஸ்கிட்டோ பார்த்தீங்கன்னா அடுத்த ஹியூமனை பைட் பண்ணும்போது இந்த டிசீஸை டிரான்ஸ்மிட் பண்ணுது. இதுதான் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். இதோட இன்குபேஷன் பீரியட். ஒன்ஸ் இந்த சிக்கன்குனியா வைரஸ் நம்ம பாடிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதோட சிம்டம்ஸ் எவ்வளவு நாளா நமக்கு வெளியே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 8 daysல வந்து வெளியே தெரியும்பா. ஓகே, அப்ப சிம்டம்ஸ் ஆஃப் சிக்கன்குனியானுடைய சிம்டம்ஸ் என்ன? சிவியர் ஜாயிண்ட் பெயின் வந்து இருக்கும்பா. நெக்ஸ்ட் ஆன்செட் ஆஃப் ஃபீவர் இருக்கும், கன்ஜெக்டிவைட்டிஸ் இருக்கும், மசில் பெயின் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல பாத்தீங்கன்னா ஹெமரேஜ் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, இந்த சிக்கன்குனியாவுக்கு ஏதாவது வேக்சின் இருக்கா மேம், இதை வராம நம்ம தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நோ, எந்த வேக்சினும் கிடையாதுப்பா. சரி, இதுக்கு என்ன மேம் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லைங்க. ஒன்லி சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். அதாவது ஃபீவர் வந்துச்சா அதுக்கு பேராசிட்டமால் கொடுக்கலாம். அதாவது நம்ம ஸ்பாஞ்சிங் பண்ணுவோம்ல, ஈர துணியை வச்சு ஈர டவல் வச்சு நம்ம தொடச்சி விடுறது. அதே மாதிரி பெயின் இருக்கா, நெக்ஸ்ட் வந்து பெயின் கில்லர் கொடுக்கறது. நம்மளுடைய வாட்டர் டீஹைட்ரேட் ஆயிடுச்சா ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கறது. இந்த மாதிரி சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும். டிசீஸ் வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சேம் அஸ் டெங்கு மாதிரியே தான் நம்ம வீட்டை சுற்றியும் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது நல்ல தண்ணியில இருந்து தான் ப்ரீட் ஆகுது இந்த ஏடிஸ் எஜிப்டி அப்படிங்கிற மஸ்கிட்டோ. அப்ப வீடை சுத்தி இருக்கக்கூடிய டேங்கோ ஏதாவது ஓப்பனா இருந்ததுன்னா நம்ம அதை கிளீன் பண்ணணும், இல்லைன்னா மூடி போட்டு மூடி வைக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோ ரெப்லனன்ட் இல்லைன்னா மஸ்கிட்டோ மெஷ் விண்டோக்கும் டோருக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். 4 ஸ்லீவான ஷர்ட் ஃபுல் ட்ரெஸ்ல வந்து நம்ம இருக்கணும். ஓகே, இப்போ கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம்ப்பா. சிக்கன்குனியா இஸ் காஸ்ட் பை சிக்கன்குனியா வந்து எது காஸ் பண்ணுது? பாக்டீரியாவா, பாரசைட்டா, வைரஸா, புரோட்டோசோவனா? வைரஸ் தான்ப்பா சிக்கன்குனியாவை காஸ் பண்ணுது, சிக்கன்குனியா வைரஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சிக்கன்குனியா வேக்சின் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட் எவ்ரி. சிக்கன்குனியா வேக்சின் வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. 3 இயர்ஸா, 5 இயர்ஸா, 10 இயர்ஸா, none of the above. இப்போ வீடியோலேயே சொல்லியிருப்பேன், there is no vaccine for chikungunya as well as the dengue. ஸோ இதுக்கு என்னப்பா ஆன்சர்? none of the above தான் ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The diagnosis of chikungunya is made based on the diagnosis of chikungunya. எப்படிப்பா அதை diagnose பண்றாங்க? blood test ஆ, urine test ஆ, ECG ஆ, NAAT ஆப்பா? blood test. அதாவது blood test மூலமா தான் chikungunyaவை diagnose பண்ணுவாங்க. The most common symptoms in chikungunya. fever with cough இருக்கும்? no. ஃபீவர் இருக்கும், காஃப் இருக்காது. ஃபீவர் அண்ட் சிவியர் ஜாயிண்ட் பெயின்ஸ். ஆமாம், அதாவது நம்ம போன்ஸ்லாம் வந்து உடையிற மாதிரி பெயின் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்ல, இதுதான் ஆன்சர். ஃபீவர் வித் சிவியர் ஸ்டொமக் ஃபீவர் வித் சிவியர் டயரியா அண்ட் வாமிட்டிங் வராதுப்பா. which of the following are important for dengue prevention? டெங்கு வராமல் எப்படி நம்ம தடுக்க முடியும்? யூசிங் மஸ்கிட்டோ ரெப்லனெட். ஆமாம், கீப்பிங் த டோர் அண்ட் விண்டோ க்ளோஸ் பண்ணி வைக்கணும். எலிமினேட் ஆர் ப்ரீடிங் கிரவுண்ட்ஸை எலிமினேட் பண்ணணும். ஸோ ஆல் ஆஃப் த எபோ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. which of the following are the diagnostic method for dengue? டெங்கு வந்தோட diagnostic method என்னப்பா? எலிசா டெஸ்ட் எதுலப்பா பண்ணுவோம்? எய்ட்ஸ்ல தான் பண்ணுவோம். ஓகே, RT-PCR. ஆமா, நியூக்ளிக் ஆசிட் ஆம்பிளிஃபிகேஷன் டெஸ்ட். இது கிடையாதுப்பா. ஆல் ஆஃப் த எபோ. இப்போ எதுப்பா ஆன்சர்? RT-PCR டெஸ்ட். வாட் ஆர் த 3 phases of dengue fever? டெங்கு ஃபீவர்னுடைய 3 ஃபேஸ் என்னப்பா நம்ம சொன்னோம்? ஃபெப்ரைல் ஃபேஸ், கிரிட்டிக்கல் அண்ட் ரெக்கவரி ஃபேஸ்ன்ட்டு. கொயலைசிங், antiviral அண்ட் சீரியஸ் இது வராது. ஸ்டேஜிங், க்ரோவிங், ஸ்ப்ரெடிங் வராது. க்ரோவிங், கிரிட்டிக்கல் அண்ட் ரெக்கவரி வராதுப்பா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டெங்கு ஃபீவர்னுடைய இன்குபேஷன் பீரியட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 to 6 டேஸா, 3 to 8 டேஸா, 10 to 16 டேஸா, 16 to 26 டேஸாப்பா? 3 to 8 டேஸ். கொஸ்டின் பாருங்க. இன் சிவியர் கேஸ் ஆஃப் டெங்கு இட் மே காஸ். டெங்கு வந்து சிவியரா ஆச்சுன்னா இது வந்து காஸ் பண்ணுப்பா? ஹெமரேஜிக் ஃபீவரா, மைல்டு சிம்டம்ஸா, காஃபா? காஃப், மைல்டு சிம்டம்ஸ், நன் ஆஃப் த எபோ வராது. ஹெமரேஜிக் ஃபீவர். எஸ். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி த ஃபர்ஸ்ட் கேஸ் ஆஃப் சிக்கன்குனியா வைரஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை? எந்த கண்ட்ரியில் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்கப்பா? இந்தியாவா? நோ. யுனைடெட் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ? நோ. யுனைடெட் ரிப்பப்ளிக் ஆஃப் தான்சானியான்னு நான் சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிம்டம்ஸ் ஆஃப் சிக்கன்குனியா இஸ் சிமிலர் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங்? சிக்கன்குனியானுடைய சிம்டம்ஸ் எது மாதிரியே இருக்கும்பா? டெங்குவா, மலேரியாவா, லிம்பாட்டிக் ஃபிலரியாசிஸா, காலா அசாரா? டெங்கு மாதிரி பாருங்க. which of the following vaccine is approved for chikungunya viral infection? chikungunya viral infectionsக்கு வேக்சின் வந்து எதுன்னு கேட்குறாங்கப்பா? chikungunya வேக்சினா, CH12 வேக்சினா, குன்யா 32 வேக்சின்ஸா, none of the above? நான் என்னப்பா சொல்லியிருக்கேன்? none of the above. there is no vaccine. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக chikungunya வேக்சின் அப்படிங்கிற பேர்லேயே கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் அபவுட் டெங்கு அண்ட் சிக்கன்குனியா. இது வந்து ரொம்ப சிம்பிள், ஈஸியான சாப்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.